இது என்னன்னு பார்க்குறீங்களா? சின்ன வெங்காயம் பூண்டு குழம்புங்க. நல்லா பூண்டு நிறைய போட்டு சின்ன வெங்காயம் போட்டு அருமையாக தேன் மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா வாசனை கமன்னு இருக்குது. சுட சுட சாதம் போட்டுன்னு சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. இப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு செய்யறதுக்கு ஒரு சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். நம்ம நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. வெந்தயம் போட்டுக்கலாம். அது கூட கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி நிறைய போட்டுக்கலாம். அது கூட கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை கறிவேப்பிலை. அது கூடவே பூண்டு நல்லா கைப்பிடி நல்லா கோபுரமாக போட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கி வருது. சாம்பார் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனி மிளகாய் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது தக்காளி நல்லா பழுத்த தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிறோம். அதையும் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 5 நிமிஷம் தக்காளி ஊற்றின பிற்பாடு அரைச்சி அப்படியே வதக்கலாம். இப்போ தேவைக்கேற்ற உப்பு, இது எலுமிச்சை சைஸு 2 எலுமிச்சை பழ சைஸு புளி அரைச்சி எடுத்துங்கிறோம். அதையே சேர்த்துக்கலாம். அதில் இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்குங்க.
குழம்பு வச்சு இந்த அளவு சுண்டி வந்துடுச்சுங்க. திக் ஆயிடுச்சு. அதில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம். நல்லா தழுவி விட்டுக்கலாம். பச்சை கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு கேஸை ஆஃப் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சின்ன வெங்காயம் போட்டு பூண்டும் போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு வச்சிட்டோம். இது சுட சுட சாதத்தில் போட்டு பிடிச்சி சாப்பிட்டோம்னா அப்படியே தேவம் மற்ற மாதிரி இருக்கும். பூண்டும் உடம்புக்கு நல்லது, சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது. நீங்கள் வாரத்தில் ஒரு நாளைக்காவது சின்ன வெங்காயம் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ உடம்புக்கு நல்லது அது. வாங்க சுட சுட சாதம் போட்டு நம்ம சாப்பிடலாம். சுட சுட சாதம் போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு ஊற்றி சாப்பிடலாம். அடிச்சுக்கிறதுக்கு போட்டி சூப்பரான சின்ன வெங்காயம் குழம்பு ரெடிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.